2 காரு எதிர்பாராம உரசிக்கிட்ட இந்த விபத்தை மதுரை ஆதீனம் வந்து என்னை கொல்ல வந்த முயற்சிங்கிறார். அந்த கார்ல உட்கார்ந்துட்டு இருந்தவங்க தாடி வச்சிருந்தாங்க, குல்லா போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்றார். இது பொய் அப்படின்னு சொல்லி வீடியோ ஆதாரத்தோட காவல்துறை வந்து நிரூபிச்சிருச்சு. இது எதிர்பாராம நடந்த விபத்து அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா இவர் வந்து ஃபார்ச்சுனர் கார்ல வர்றார். இவர் காரை இடிச்சு இவரை கொல்றதுக்காக வர்றவங்க அதில் விட சின்ன கார்ல, மாருதி கார்ல யாராவது வருவாங்களா? அதை பார்க்குறப்பவே தெரியுது இது எதிர்பாராம நடந்த விபத்துன்னு. இவர் சொல்றது எதுவும் உண்மை இல்லை அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஆனா அந்த கார்ல வந்தவங்க யாரும் வந்துட்டு எங்களை இடிச்ச கார்ல உத்தராட்ச மாலை போட்டு காவி உடை கட்டிட்டு ஆட்கள் இருந்தாங்க, இது எங்களை கொல்ல நடந்த முயற்சின்னு எந்த இடத்துலையும் சொல்ல. ஏன்னா அவங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை. ஆனா ஒரு மதத்தை அடையாளப்படுத்துற மதுரை ஆதீனத்துக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இங்க எப்படியாவது மத கலவரத்தை உண்டு பண்ணணும், இந்து முஸ்லிம் மக்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற பிஜேபியோட அஜெண்டாக்கு அவர் வேலை செய்கிறார். பிஜேபி எந்தெந்த மாநிலத்திலெல்லாம் வளர்ந்துருக்குதோ, எந்தெந்த மாநிலத்திலெல்லாம் கால் ஊன்றிருக்குதோ அங்கெல்லாம் பார்த்தா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு மத கலவரம் வந்திருக்கும். மத கலவரத்துக்கு பிறகுதான் பிஜேபி அங்கே வளர்ந்துருக்கும், கால் ஊனி இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பிஜேபியை வளர்க்கறக்கும், பிஜேபியை கால் ஊன வைக்கிறக்கும் இங்கே ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணணுங்கிறது பாரதிய ஜனதாவுடைய அஜெண்டா. நாம இதை புரிஞ்சுக்கிட்டு முன்பை விட கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். முன்பை விட அதிகமாக மதச்சார்பு இன்மையையும் மத நல்லிணக்கத்தையும் நாம கடைபிடிக்கணும். இவ்வளவு காலமா ஆதீனமா இருந்தவங்க எல்லாம் மத நல்லிணக்கத்தை பத்தி தான் பேசியிருக்கிறாங்க, மத ஒற்றுமை இருக்கும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. மண்டைக்காடு பிரச்சனையின் போது 2 மக்களுக்கிடையே கலவரம் வந்து விடக்கூடாது அப்படிங்கறக்காக அசைவமே சாப்பிடாத, அசைவத்தை மோந்து கூட பார்க்காத சைவ ஆதீனங்கள் வந்துட்டு தலையில மீன் கூட எடுத்துட்டு ஊர்வலமா போனாங்க. திரு குன்றக்குடி அடிகளார் அறிவு பெட்டகம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்தை தொகுத்தவர் வந்துட்டு ஆசிரியர் வீரமணி ஐயா. அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது வந்துட்டு திரு குன்றக்குடி அடிகளார் அவருடைய 100ஆண்டு விழாவை, அந்த 100ஆண்டை நடத்தினது திராவிட கழகம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மதுரையில் நடந்த சித்திரை திருவிழாவில் கூட சாமியை ஊர்வலமாக எடுத்துட்டு வந்த பொழுது பக்தர்களுக்கு வந்துட்டு ஜூஸ் கொடுத்தது இஸ்லாமிய தோழர்கள். ஜூஸ் கொடுத்த இஸ்லாமிய தோழர்களுக்கு சாமி காலத்தில் இருந்த மாலை எடுத்து அங்க இருந்த பக்தர்கள் போட்டாங்க. வெவ்வேறு சாமியை கும்பிட்றவங்க இருக்கிறாங்க, சாமியவே கும்பிடாதவங்க இருக்கிறாங்க. ஆனா இதனால வந்து யாரும் யாரு மேலையும் வெறுப்பை காட்டுறதில்லை, யாரும் இதனால வந்து பிரிவினையை ஏற்படுத்தி சண்டை கட்டிக்கிறது இல்லை. இப்படி இருக்கிற தமிழ்நாட்டுக்குள்ள மத கலவரத்தை உருவாக்குறதுக்காக முயற்சி பண்றாங்க. நாங்க வந்து பேரடி கார்டு வச்சிருக்காங்க, அதை இடிச்சுக்கிட்டு நடுவை வந்து ஒரு இடி எடுத்துன்னு நில குழஞ்சு போயிட்டாங்க. தொப்பி தாடி உங்களை கார்ல இடிக்க வந்தவர் இவரான பார்த்து சொல்லுங்க. தொப்பி தாடி சொல்லிட்டேன்ல.